இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அதான் போலீஸ் வந்துருவாங்கல்ல, போலீஸ் அவங்க வேலையை பார்த்துப்பாங்க, நீங்களாம் வீட்டுக்கு போங்க. ஏன்னா இப்ப வெறும் இந்த நாத்தம் மட்டும்தான் வருது. அது இன்ஃபெக்ஷனா மாறி நம்ம உடம்புக்குள்ள போய் அது பரவறதுக்குள்ள எல்லாரும் வீட்டுக்கு போயிடுங்களா? இல்ல எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போங்க. சீக்கிரம் 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 சீக்கிரம், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஏய் குஷி, எங்களாலேயே இங்க நிக்க முடியல, அவ்வளவு நாத்து அடிக்குது. லெட்ஸ் கோ இன்சைட், உள்ள போய் விளையாடலாம். வாங்க வாங்க எல்லாரும் உள்ள வாங்க. நாத்தத்துல எதுக்கு நிக்கணும்? டிஸ்கஸ்டிங். வா வா நீ வா. மௌனையா, அவன் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டான். இப்ப என்ன பண்றது? இங்க இருக்கவங்க எல்லாம் இப்ப போயிட்டாங்க, ஆனா போலீஸ் இங்க வராங்க. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கும் எதுவும் புரியல. போலீஸ் வந்து யுவன் பாடி எடுத்துட்டாங்கன்னா மூளை வேலையே செய்ய மாட்டேங்குது. என்ன பண்றது ஏதுன்னு ஒண்ணும் புரியல. ஆனா சொல்லுவாங்கல்ல, எல்லா கதவும் மூடிடுச்சுன்னா அப்போ கிருஷ்ண பரமாத்மா இன்னொரு கதவை திறப்பாருன்னு. இவனோட பாடி கிடைச்சா என் குடும்பம் மொத்தமா செதறி போயிடும்னு கிருஷ்ண பரமாத்மாக்கு நல்லா தெரியும். அவர் நிச்சயமா அந்த மாதிரி நடக்க விட மாட்டார். ஏங்க எங்க பாருங்களேன், இந்த டிசைனை நம்ம கிளையண்ட்டுக்காக பண்ணிருக்கேன். எப்படி இருக்கு? ராமாவும் அப்பாவும் ரொம்ப டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்றாங்க, எனக்கு பயமா இருக்கு. நாம ஒண்ணு கேட்டா அவங்க ஒண்ணு சொல்றாங்க. ஆனா என் அப்பா 10 நிமிஷத்துல 10 ஜோக் அடிக்காம இருக்க மாட்டாரு. ஆனா இப்போ ஒரு மாதிரியாவே இருக்காரு. ஏங்க சொல்லு கீர்த்தி. என்னாச்சு? ஏதாவது கவலையோட இருக்கீங்களா? இல்ல, ஆக்சுவலி ஆமா கீர்த்தி. கீர்த்தி, எனக்கு குஷி சொன்ன விஷயம் கரெக்ட்னு தோணுது. பிகாஸ் நான் உன்னிப்பா கவனிச்சதுல எனக்கும் தோணுது ராதா மோகனனுடைய நடவடிக்கை கொஞ்சம் விசித்திரமா தான் இருக்கு. ஐ மீன், அவங்க 2 பேருடைய முகத்திலையும் பயங்கரமான டென்ஷன் இருக்கு. எனக்கு என்னமோ இவனோட விஷயத்தால அவங்க ரொம்ப சஃபர் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இவன் மறுபடியும் ஏதாவது பண்ணுவானோங்கிற பயம் அவங்க 2 பேருக்கும் இருக்கு. அண்ட் ஐம் ஷுர் அஜித், இவன் ஒரு தடவை மாட்டிக்கிட்டான்னா அப்புறம் எல்லாம் சரியாயிடும். அப்படிதான் இருக்கும்னு நானும் நம்புறேன் கீர்த்தி. கீர்த்தி, நான் ஒன்னு சொல்லட்டுமா? ராதா முகமும் மோகனன முகமும் இப்படி வாடி போய் இருக்கிறத என்னால பார்க்க முடியல. அவங்க தான் இந்த வீட்டோடைய உயிரே. கிருஷ்ணா, மௌனையா எங்க போனாரு? போலீஸ் வந்துருவாங்களே. ராதா, மௌனையா ஏதாவது யோசிச்சீங்களா? என்னாச்சு? யாரு இறந்துட்டாங்க? அட, இன்னைக்கு வெதர் ரொம்ப நல்லா இருக்கே. ஆனாலும் உங்க முகம்லாம் ஏன் இப்படி வேர்த்து போயிருக்கு? யாரோ செத்ததுக்கு துக்கம் அனுசரிக்கிற மாதிரி இருக்கு உங்க முகம். சரி பரவாயில்ல மோகன், இந்த அம்மா கூட உனக்கு பேச விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல. ஆனா அம்மா அப்பா எப்பவுமே இப்படிதான் இருப்பாங்க. பசங்களை எப்ப பார்த்தாலும் விசாரிச்சுக்கிட்டு கண்காணிப்பாங்க. அதத்தான் நானும் பண்ணேன்.
மௌனியா மௌனியா இப்ப போலீஸ் வந்துட்டாங்க. இப்ப என்ன பண்றது? மாலை எங்க? என்ன சொல்றீங்க? இல்ல, நீங்க எல்லாரும் என்ன வரவேற்க காத்திருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதான் கேட்டேன். மாலையோட நிப்பீங்கன்னு நினைச்சேன். சும்மா ஜோக் அடிச்சேங்க. ஏன் சிரிக்க மாட்டேங்கிறீங்க? எப்படியும் நான் எஸ்பி. அப்புறம் நான் இந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்ன கேஸ்ல எல்லாம் ரொம்ப இன்வால்வ் ஆகுறது இல்ல. ஆனா விஷயம் உங்க ஏரியால நடக்குது இல்ல, அதனால இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. நானும் அழியா விருந்தாளியா இங்க கிளம்பி வந்துட்டேன். மௌனியா ராதா, மௌனியா வாங்க, சீக்கிரம் வாங்க. இப்ப என்ன பண்ணுவ? கொஞ்சம் கொஞ்சமா எல்லா ரகசியமும் வெளியில வந்துரும். அதுக்கப்புறம் நீ, உன்னோட மோகன், அப்புறம் அந்த ராதா எல்லாருமே ஜெயிலுக்கு போயிடுவீங்க. அதை புரிஞ்சுக்கோ. என்ன ஆண்டி நீங்க ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் நீங்க நடக்கவே ஆரம்பிச்சிருக்கீங்க. அதனால வேகமா போகணும்னு நினைக்காதீங்க. மறுபடியும் வேகமா போய் திரும்ப விழுந்துடாதீங்க. மறந்து போயிட்டீங்களா? போலீஸும் வந்தாச்சு. இத குடுத்துறவா? ஆமா, நான் தான் துளசிய கொலை பண்ணேன். அந்த ராதாவும் மோகனும் என்னைக்குமே ஒண்ணு சேர நான் விட மாட்டேன். ஒருவேளை எனக்கு எதிரா போலீஸ் கிட்ட போறேன்னு மிரட்ட பாத்தீங்கன்னா, தென் உங்களுக்கு முன்னாடியே இந்த ஆடியோ போலீஸ் கிட்ட போய் சேர்ந்துரும். அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் நீங்க ஜெயிலுக்கு தான் போவீங்கன்னு.